அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க டிஎன்பிஎஸ்சி நியூ பேட்டர்ன் சிலபஸ் படி பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நாம் 45 கேள்விகள் பொது தமிழ் மற்றும் பொது அறிவியல் பகுதியிலிருந்து 45 மாதிரி தேர்வுகளை எழுதியிருக்கிறேங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் நம்முடைய இலவச மாதிரி தேர்வும் சரி, அதே போல் வீக்கெண்டில் நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பரும் சரி நிச்சயமாக 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதில் ஒரு மிக முக்கிய பங்களிப்பாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியுடைய மாதிரி தேர்வுகள் ஒரு பங்கு அளிக்கும் என்பதை இந்த சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தேர்வுமே மிக மிக முக்கியமானது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் ஒவ்வொரு தேர்வுக்கான பின்னூட்டத்தையும் மறக்காமல் போட்டியாளர்கள் தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு பின்னூட்டமும் அடுத்தடுத்த தேர்வுகளில் எங்களை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் மாதிரி தேர்வுகளை வழங்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க, தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதும்போது உணர்வீங்க. தொடர்ந்து யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ கிட்டத்தட்ட 46 தேர்வுகள் இதோட நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்க. இந்து இலக்கிய சங்கம், சென்னை சுதேசி சங்கம், மத்திய தேசிய முகமதிய சங்கம், இந்து முன்னேற்ற மேன்மை சங்கம். இந்து இலக்கிய சங்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1830 தொடங்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ற தலைப்பிலிருந்து தான் நம்ம இந்த 30 கேள்வியை பார்க்க இருக்கிறோங்க. வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்து இலக்கிய சங்கம் 1830. சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. மத்திய தேசிய முகமதிய சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1883. மத்திய தேசிய முகமதிய சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1883. இந்து முன்னேற்ற மேன்மை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. இந்து முன்னேற்ற மேன்மை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. இந்த இந்து முன்னேற்ற மேன்மை சங்கத்தை தொடங்குந்து சீனிவாச பிள்ளை. அப்போ நிகழ்வுகளில் காலவரிசைப்படி சரியாக அமைந்துள்ளது 1, 2, 4, 3. கேள்வி 2, சென்னை சுதேசி சங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இது வங்காள பிரிட்டிஷ் இந்திய கழகத்தின் கிளையாக தொடங்கப்பட்டது. சரி. சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட மேற்கத்திய முறையில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு ஆகும். சரி. ஹார்லி, லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை ஆகியோர் சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவினர். நிறுவப்பட்ட ஆண்டு 1852. சரி. 1855 வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்த சித்திரவதை பற்றி விசாரணை செய்ய வற்புறுத்தியது. சென்னை சுதேசி சங்கம் 1856 இங்கே 55ன்னு தந்திருக்கு. 1856 தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்த சித்திரவதை பற்றி விசாரணை செய்ய வற்புறுத்தியிருப்பாங்க. அதே போல் 1858 திருநெல்வேலி கலவரத்தை பற்றியும் அரசுக்கு கவனம் செலுத்தியிருப்பாங்க. 1860 தஞ்சை மன்னருக்கு பார்த்திங்கன்னா மானியம் தரதுக்காக பார்லமெண்ட்டுக்கு மனு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சென்னை சுதேசி சங்கத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகள்னு சொல்லலாம். இங்கே சரியானது 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 3, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்னா பி. ரங்கையா நாயுடு. கேள்வி 4, மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய ஆண்டு. சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய ஆண்டு 1896 அக்டோபர் 24 உரையாற்றியிருப்பார் சென்னையில். கேள்வி 5, இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? மேய பிரபு வைசிராக இருந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா? ஐஎன்சி கிடையாது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பொறுத்தவரையும் டப்ரின் பிரபு ஆட்சி காலத்தில், டப்ரின் பிரபு வைசிராக இருந்த காலகட்டத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போ முதல் கூற்று தவறு. ஆலன் ஆக்டின் ஹியூம் என்பவரால்
1885 தொடங்கப்பட்டது. சரி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 புனேவில் நடைபெற்றதா? கிடையாது. புனேவில் நடத்த திட்டமிட்டிருப்பாங்க, ஆனால் நடத்தாமல் மும்பையில் நடத்தியிருப்பாங்க. பிளேக் நோய் பரவியதால். அப்போ மூணாவது குற்று தவறாக இருக்குது. முதல் மாநாட்டில் 72 பேர் கலந்துக்கினாங்க. ஐஎன்சி மாநாட்டில் ஃபஸ்ட் ஐஎன்சி மாநாட்டில் 72 பேர் கலந்துருப்பாங்க. அதில் சென்னை மாகாணத்திலிருந்து மட்டும் 21 நபர்கள் கலந்துருந்தாங்க. இதில் 16 பேர் தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்தவங்க. இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4. கேள்வி 6. பொருந்தாதது எது? இந்து முன்னேற்ற மேன்மை சங்கம். இந்து முன்னேற்ற மேன்மை சங்கத்தை தொடங்குந்து சீனிவாச பிள்ளை 1853 தொடங்கியிருப்பார். சுயாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் 1916. நெல்லை தேசாபிமான சங்கத்தை தொடங்குது சோமசுந்தர பாரதியானா? கிடையாது. நெல்லை தேசாபிமான சங்கத்தை தொடங்குது வஉசி 1908 தொடங்கியிருப்பார். தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தியாகராய செட்டி தொடங்கியிருப்பார். தியாகராய செட்டி TM நாயரால் தொடங்கப்பட்டது 1916. அப்போ இங்கே தவறானது பொருந்தாது ஆப்ஷன் சி. கேள்வி 7. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, அதாவது WC பானர்ஜின்னு சொல்லலாம் அல்லது உமேஷ் சந்திர பானர்ஜி. மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. என்ன தவறுன்னு பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் சுப்பிரமணியம் ஐயர் வந்திருப்பாங்க. இங்கே ராஜாஜின்னு தந்திருக்காங்க. தவறு. திராவிட பாஷா சங்கம் 1900 தொடங்கப்பட்டதுன்னு தந்திருக்காங்க. திராவிட பாஷா சங்கம் 1899 தொடங்கப்பட்டது. தென்னாட்டு தமிழ்ச்சங்கம் 1891 தொடங்கப்பட்டதுன்னு இருக்குது. தவறு. 1890 தொடங்கப்பட்டது தென்னாட்டு தமிழ்ச்சங்கம். கேள்வி 8. காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார் என்று கூறியவர் யார்? காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார் என்று கூறியவர் டேவிட் ஹெர்னால்டு. கேள்வி 9. 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாக்பூர் மாநாட்டுக்கு தலைமை வகிச்சிருப்பார் விஜயராகவாச்சாரி. அதே போல் 1926 கவுகாத்தி மாநாட்டுக்கு சீனிவாச ஐயங்கார் தலைமை வகிச்சிருப்பார். 1926 ஐஎன்சி மாநாட்டுக்கு. கேள்வி 10. சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தலைவர்களில் பொருந்தாதவர் யார்? சென்னையில் பொறுத்தவரையும் ஐஎன்சி மாநாடு 7 முறை நடந்திருக்கும். 1887 3வது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜி தலைமை தாங்கியிருப்பார். சரி. 1894 ஆல்பர்ட் வெப் தலைமை தாங்கினார். சரி. 1898 ஆனந்த மோகன் போஸ் தலைமை தாங்கியிருப்பார். இங்கே 1903 ராஜ்பிகாரி கோஷ்னு தந்திருக்காங்க. தவறு. 1903 தலைமை தாங்கந்து மெட்ராஸ் ஐஎன்சி மாநாடு தலைமை தாங்கந்து LM கோஷ் தலைமை தாங்கியிருப்பார். அதுக்கடுத்து 1908 நடந்ததுக்கு தான் ராஜ்பிகாரி கோஷ் தலைமை தாங்கியிருப்பார். அதுக்கடுத்து 1914 பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஐஎன்சி மாநாடு நடக்குது. 1914 பார்த்திங்கன்னா பூபேந்திரநாத் பாசு தலைமை தாங்கியிருப்பார். அதுக்கடுத்து 1927 MA அன்சாரி தலைமை தாங்கியிருப்பார். அப்போது சென்னையில் ஐஎன்சி மாநாடு 7 முறை நடந்திருக்கும். ஆண்டு பார்த்திங்கன்னா 1887, அடுத்து 1894, 1898, 1903, 1914, நெக்ஸ்ட் ஒன் 1914க்கு அடுத்து 1927. 1 2 3 4 5 6 ஒன்று விட்டுருப்பேன். சாரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன். 1908 விட்டுருப்பேன் இடையில். அப்போது 1887, அடுத்து 1894, 1898, 1903, 1908, 1914, நெக்ஸ்ட் ஒன் 1927. மொத்தம் 7 முறை ஐஎன்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இந்த 7 முறைக்கு மிக முக்கியமானது. ஆல்ரெடி டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 11. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கியவர் யார்? மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கியவர் சீனிவாச சாஸ்திரி. கேள்வி 12. தமிழ்நாட்டின் மிதவாதிகளில் சரியானவர்களை தேர்வு செய்க. PS சிவசாமி ஐயர், V கிருஷ்ணசாமி ஐயர், பாரதி நீலகண்ட பிரம்மச்சாரி. இதில் மிதவாதிகள் யார் யாருன்னா PS சிவசாமி ஐயரும் V கிருஷ்ணசாமி ஐயரும்.
பாரதியும் நீலகண்ட பிரம்மச்சாரி தீவிரவாதிகளில் லிஸ்ட்டில் வருவார். அப்போ இங்கே சரியானது 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 13. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விஜயராகாச்சாரியார். கேள்வி 14. சரியான இணையை தேர்வு செய்க. மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே சரி. தீவிரவாதிகளின் தலைவர் பாலகங்காதர திலகர் சரி. தமிழ்நாட்டு திலகர் வாஞ்சிநாதனா? கிடையாது. தமிழ்நாட்டு திலகர் வாஞ்சிநாதன் கிடையாது. வஉசி. அப்போ இங்கே சரியானது 1 மற்றும் 2 சரியாக இருக்குது. கேள்வி 15. சரியான இணையை தேர்வு செய்க. பாரத மாதா சங்கம் 1910 தான் தொடங்கப்பட்டது. 1910 யார் தொடங்கியிருப்பாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கியிருப்பார் பாரத மாதா சங்கத்தை. ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17 நடந்திருக்கும். வாஞ்சிநாதன் வந்து பார்த்திங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் கலெக்டர் ஆஷை சுட்டு கொண்டிருப்பார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தொடங்கப்பட்டது வஉசியால் தொடங்கப்பட்டது 1906. இங்கே 5ன்னு தந்திருக்காங்க, தவறு. மாண்டேகு பிரகடனம் 1916 கிடையாது, 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு பிரகடனம். அப்போ இங்கே சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 16. காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் எது? காந்தியினுடைய முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் ரவுலட் சத்தியாகிரகம். கேள்வி 17. தவறான இணையை தேர்வு செய்க. சர்வோதயம் என்ற நூல் எழுதந்து காந்தி சரி. இந்திய சுயராஜ்யம் என்ற நூல் எழுதந்து கோகலேவனா? கிடையாது. இந்திய சுயராஜ்யம் என்ற நூல் எழுதந்து காந்தி தான். எரிமலை நூல் எழுதந்து வீர சவார்கர் சரி. அப்போ தவறான இணை 2 மட்டும். கேள்வி 18. கிலாபத் தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? கிலாபத் தினம் அக்டோபர் 17. கேள்வி 19. தமிழ்நாட்டில் யார் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது? ராஜாஜி தலைமையில். கேள்வி 20. கானாட் கோமகன் சென்னைக்கு வருகை தந்த ஆண்டு? கானாட் கோமகன் சென்னைக்கு வருகை தந்த ஆண்டு 1921 ஜனவரி 10. கேள்வி 21. தமிழ்நாடு சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர்களில் தவறான நபரை தேர்வு செய்வோம். தமிழ்நாடு சுயராஜ்ய கட்சினா தவறானவர் யார் வருவாங்கன்னா சத்தியமூர்த்தி வரமாட்டார், காங்கிரஸை சேர்ந்தவங்க. சுயராஜ்ய கட்சி யாருன்னா கஸ்தூரி ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், விஜயராகவாச்சாரி. கேள்வி 22. நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1927. கேள்வி 23. தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது? தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. கேள்வி 24. ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? பிரகாசம். கேள்வி 25. சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு 1932 ஜனவரி 26. சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு 1932 ஜனவரி 26. கேள்வி 26. தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார்? TSS ராஜன். கேள்வி 27. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் பரப்பியவர் யார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் பரப்பியவர் யார்? காமராசர். கேள்வி 28. இந்தியா விடுதலை அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டி. கேள்வி 29. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு திருச்சியிலிருந்து எத்தனை தொண்டர்கள் புறப்பட்டனர்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகனாவே 1930 ஏப்ரல் 30 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை தொண்டர்னா ராஜாஜி தலைமையில் 100 தொண்டர்கள் வந்து நடைப்பயணத்தை தொடங்கியிருப்பாங்க. இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கும் போது தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தவர் ஏஜே தான் என்பவர் தான் கலெக்டராக இருந்திருப்பார். அவர் வந்து இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துக்கு எதிராக நிறைய முட்டுக்கட்டையில் தந்திருந்தார். பூர்ண சுதந்திர நாள் எப்போது கொண்டாடப்பட்டது? பூர்ண சுதந்திர நாள் 1930 ஜனவரி 26. 1930 ஜனவரி 26 பூர்ண சுதந்திர நாளாக அனுசரிக்கப்பட்டது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ற தலைப்பிலிருந்து 30 கேள்விகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த 30 கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.